ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் பேமெண்ட் பேஜில் ஃபெயிலியர் வருது. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஃபெயிலியர் வருது அப்படின்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால அந்த ஃபெயிலியர் வருது. ஸோ இது மாதிரி அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் சப்மிட் பண்ணலாம். ஒருவேளை பேமெண்ட் ஃபெயிலியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணும்போது ஃபெயிலியர் ஆகுது, பேமெண்ட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடனே மொபைலில் குரோமில் நீங்கள் போய்ட்டு பேமெண்ட் பண்ணுங்கள். இன்டர்நெட் பேங்கிங்கில் எஸ்பிஐயில் ஆன்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ஆகும். இல்லை பேமெண்ட் கேட்வே மூலமாகவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஸ்டெப்லையுமே 2-3 தடவை அவங்க அக்னாலஜ்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்காங்க, கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாமே இப்போ பர்ஃபெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணும்போது ஃபெயிலியர் வந்துச்சுன்னா குரோம் யூஸ் பண்ணுங்கள், மொபைலில் கண்டிப்பாக பேமெண்ட் ஆகும். சில பேருக்கு பேமெண்ட் ஆகிடும், ஆனால் வந்து நம்ம சப்மிட் பண்ண முடியாது. அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா 24 ஹவர்ஸ் வரையும் வெயிட் பண்ணி பாருங்கள். மேபி 3 to 4 ஹவர்ஸில் கிளியர் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ரீபேமெண்ட் பண்ணலாம். இல்லை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி பேமெண்ட் ஆயிருந்தால் அதை எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பேமெண்ட்டோட கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்காம நீங்கள் வந்து திரும்ப மல்டிபிள் பேமெண்ட்ஸ் பண்ணக்கூடாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.